இயேசுவுக்கும் சோதனை வந்துச்சு. பாவம் செய்யறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு. இல்லைன்னா பிசாசு விளையாட்டுத்தனமா அவன் கர்த்தரை சோதிச்சிருக்க மாட்டான். சோதிக்கப்படுகிற மனிதன் தான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் இன்க்ளூடிங் ஜீசஸ், அவன் இயேசுவையும் சேர்த்துத்தான் தன் சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இயேசுவுக்கும் இந்த வசனம் பொருந்தும். அவரும் சோதிக்கப்படுகிற பொழுது முந்தின ஆதாமை போல விழுவதற்கு 100 மடங்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதனால சோதனைகள் வரும், இடரலும் வரும். ஆனா அந்த ரெண்டையுமே இதோட கனெக்ட் பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன், பரலோகம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே. அப்ப எதை வச்சு ஜெயிக்க போற? வாக்குத்தத்தத்தை வச்சு.